தஜாஹாவ் வெல்கம் டு மைசர் ரமாஸ். இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல யான்சி ஜியாங்கி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. யான்சி சொல்லிட்டு இருக்கா, டிங்கி வியர்டான பர்சன்ல இருந்து கிரேசி ஒன்னா மாறிட்டாரு. ஏன்னா அவ்வளோ பேர் கூடி இருந்த ஒரு பார்க்ல ஒரு போயமை கொடுத்து அதை படிச்சாதான் நான் இன்டர்வியூக்கு அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. வேற வழியே இல்லாம நானும் அந்த போயமை படிச்சேன்னு சொல்லவும் ஜியாங்கியும் கேட்டுட்டு இருக்கா, நீ ஸ்கூல் டைம்ல படிச்சல அதுதானே அப்படின்ற மாதிரி கேட்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவன் சொல்லிட்டு இருக்கான், வேற என்ன புக்கை கையிலேயே வச்சுட்டு லைன்ஸை மறந்து தின்னுட்டு இருந்தியா, அதை போய் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அப்படியே பாஸ்ல தான் காட்டுறாங்க. அவ புக்கை கையிலே வச்சுட்டு லைன்ஸை மறந்துட்டு நின்றுட்டு இருப்பா. அப்படியே எல்லாரும் யான்ஸு யான்ஸுன்னு கூப்பிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த லைனை சூப்பரா படிப்பா. அப்படியே உனக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வரும். அப்படியே இப்ப பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. யான்ஸும் சொல்லிட்டு இருக்கா, நான் அந்த லைன்ஸ் எல்லாம் மறக்கல, அந்த லைன்ஸ்ல உள்ள எமோஷன்ல நான் அப்படியே ஆக்குபை ஆயிட்டேன், அதனாலதான் அந்த எமோஷனை அப்படியே எனக்குள்ள கொண்டு வந்து நான் படிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ யான்சி சொல்லிட்டு இருக்கா, சரி அதை விடு, லீஃபியோட அப்பாவை பற்றி எதனா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஜியாங்கியும் சொல்லிட்டு இருக்கான், அவரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியல, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, அவரை கண்டுபிடிக்க முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி இவனும் கேட்டுட்டு இருக்கான். யான்சுவும் சொல்லிட்டு இருக்கா, இவ்வளோ நாள் ஆகும் அவ்வளோ நாள் ஆகும்னு இல்லை, எப்படியாச்சும் அவரை கண்டுபிடிச்சே ஆகணும் லீஃபைக்காக அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே கட் பண்ணா டிங்கியோட இன்டர்வியூல தான் கட்டுறாங்க. டிங்கி அவனோட புக்கை பற்றி தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கான். எல்லாரும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் எழுதின பாஸ்ட் ஒர்க்கை பற்றி தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்க, ஃபியூச்சரில் என்ன பண்ண போறீங்க, என்ன புக் எழுத போறீங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா, இன்டர்வியூ கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இவனும் சொல்லிட்டு இருக்கான், நான் எழுதி பல வருஷம் ஆயிடுச்சு, நான் புக் எழுதுறதை விட்டுட்டேன்னு சொல்லவும் யான்ஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா, நீங்க ஏன் புக் எழுதுறது இல்லை, உங்களுக்கு எதனா இன்ஸ்பிரேஷன் வராமல் விட்டுடுச்சா, இல்லை இன்ட்ரெஸ்டே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான், ஒரு சில பல காரணத்தினால நான் எழுதுறதை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் யான்ஸ் கேட்டுட்டு இருக்கா, என்ன காரணம்னு உங்களால ஷேர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவனும் சொல்லிட்டு இருக்கான், அதை விடுங்க, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். ரிப்போர்ட்டர்ன்ற மாதிரி சொல்றா. இவனும் கேட்டுட்டு இருக்கான், நீங்க ரிப்போர்ட்டரா இருக்கீங்க, எதனால இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணீங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இப்போ யான்சி இன்டர்வியூல சொன்னதை தான் இவன் திங்க் பண்ணி பார்த்துருப்பான். யான்சி சொல்லியிருப்பா, என்னோட டவுன்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அது என்னோட ஃப்ரெண்டோட அப்பா தான் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன், அப்பதான் எனக்கு என்ன வேணும்ன்றத நான் உணர்ந்தேன், ஏன்னா நான் அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கும் போது நான் ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தா எல்லா உண்மையும் என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நான் நினைச்சேன், அதனாலதான் நான் ரிப்போர்ட்டர் ஆனேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் கேட்டுட்டு இருக்கா, அந்த உண்மையை நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவளும் சொல்லிட்டு இருக்கா, கண்டுபிடிக்க கிட்ட வந்துட்டேன், அதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை காட்டுறா. லீஃபையோட அப்பாவை தான் தேடிட்டு இருக்கால, அந்த போட்டோவை காட்டி கேட்டுட்டு இருக்கா, நான் ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு டிங்கி கேட்கும். இவளும் சொல்லிட்டு இருக்கா, நீங்க காலேஜ் படிக்கும்போது நிறைய புக் எழுதுனீங்க, நீங்க புக் எழுதின எல்லாத்துலயுமே உன்னோட ஃப்ரெண்டை பத்தி மென்ஷன் பண்ணிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டுக்காகவே நீங்க இவ்வளோ செஞ்சிருக்கீங்க, நானும் என்னோட ஃப்ரெண்டுக்காக இது செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்களும் நானும் ஒரே மாதிரி யோசிக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்காகவாச்சும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணா ஜியாங்கியோட ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. ஜியாங்கி போயிட்டு ஆன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா, நீ என்கிட்ட எதனா சொல்லணும்னு நினைச்சனா டைரக்டா என்கிட்டே வந்து சொல்லலாம், நீ க்ளோயை போய் தொல்லை பண்ணணும்னு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் கேட்டுட்டு இருக்கா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்கும். ஜியாங்கியும் சொல்லிட்டு இருக்கான், நான் டைரக்டாவே சொல்றேன், என்னன்னா நான் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன், ஆப்ஷன் 1 நீ என் கூட ஒர்க் பண்ணி அந்த கிரெடிட்டை நீ எடுத்துக்கலாம், ஆப்ஷன் 2 நீ ரிசைன் பண்றேன்னு சொல்லி எல்லார்கிட்டயும் சொல்லி ரிசைன் பண்ணிடலாம், நீ ரிசைன் பண்ண உடனே அந்த டீமை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், டீம் லீடரா நான் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் இந்த கம்பெனிக்கு சேர்ந்ததே ஒரு சில விஷயத்தினால தான், நான் ஒரு சில விஷயத்த நான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு சில காரணங்களால தான் நான் இங்க இருக்கேன், நீ என்ன தொல்லை பண்ணணும் இல்லை, நான் உனக்கு எனிமியாவும் இல்லை ஃப்ரெண்டாவும் இல்லை, நம்ம ஒர்க் பண்ண வந்திருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு போயிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ அப்படியே க்ளோயி ஜியாங்கி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, உன்னோட கேம் டிசைன்ல டிங்கியோட கான்செப்டை தான் கொண்டு வர போறோம்னு சொல்லவும் ஜியாங்கியும் சொல்லிட்டு இருக்கான், என்னோட கேம் டிசைன் என்னோட ஓன் டிசைனர் தான் இருக்கும், டிங்கியோட கான்செப்ட்லாம் அதுல கொண்டு வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். க்ளோயும் சொல்லிட்டு இருக்கா, இதுதான் கம்பெனியோட டிசிஷன், உன்னோட டிசைன் சொல்ற, உன்னோட டிசைனை யார்கிட்டயுமே வந்து ஷேர் பண்ண மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் உன் டீம் கிட்டயாவது சொல்லு, உன்னோட கான்செப்ட் என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. டிங்கியோட கான்செப்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனி டிசைட் பண்ணிருக்கு, நீயும் இதை டிசைட் பண்ணிட்டு சொல்லு, அப்பதான் காப்பிரைட் இஷ்யூ வந்து பேச முடியும்ன்ற மாதிரி க்ளோயி சொல்றா. அப்படியே கட் பண்ணா யான்சியோட ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க. எடிட்டர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, உன்னோட இன்டர்வியூ ப்ராசஸ் எந்த லெவல்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவும் யான்சியும் சொல்லிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் அவரை அப்ரோச்சே பண்ண முடியல, இப்பதான் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு, முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். எடிட்டரும் சொல்லிட்டு இருக்காங்க, டைரக்டர் வர டைம் ஆயிடுச்சு, நீ எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணி சூப்பரா என்ட்ரி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஈரன் அப்படியே ஓரமா கத்திட்டு இருக்கா போன்ல, இவளும் வந்து அப்படியே சமாதானப்படுத்திட்டு இருக்கா, என்ன ஆச்சு உங்களுக்கு எதனா பிரச்சனையா இருந்தா லீவ் எடுத்துட்டு போலாம்ல
அப்படின்ற மாதிரி ஈரன் கிட்ட சொல்லவும் ஈரனும் சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த வேலைக்கு சேர்ந்த புதுசுல எந்த ஒர்க் கொடுத்தாலும் அசைன் பண்ணாலும் நான் அதை பண்ணிடுவேன், நான் நோன்னு சொன்னதே கிடையாது, அது அப்படியே பழகிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். யான்ஸும் சொல்லிட்டு இருக்கா, உங்களோட டேட்டிங் ஏஜென்சிக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், நீங்கள் டிங்கியோட கான்செப்ட் எனக்கு கொடுத்தீங்கல்ல, அதுக்கு தேங்க் பண்ணுற விதமாக நான் இதை பண்ணுறேன், இந்த ஒர்க்கை நான் உங்களுக்காக முடிச்சு கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக உங்களோட ஒர்க்கை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. அப்படியே கட் பண்ணா யான்ஸு ஒரு டேட்டிங் ஏஜென்சியில் உள்ள ஒரு பர்சனை தான் பார்க்கறதுக்காக போயிருக்கா. அந்த பர்சனும் பேசிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வீடு இல்லை, கார் இல்லை, இவ்வளோதான் சேலரி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம். இவ்வளோ மனசில் அப்படின்னு நினச்சிக்கிறா, இவன் பேசுறதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு என் தலையில் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறா. அவனும் சொல்லிட்டு இருக்கான், இருந்தாலும் நான் உங்களுக்கு நல்ல பர்சனாக பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்கு டேட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறேன், அவருக்கு வீடு இருக்கும், கார் இருக்கும், நல்ல சேலரியில் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம். இவ்வளோ பேசுறத முதல்ல நிறுத்துறா அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறா. சரி சரி ஓகே, நீங்க காஃபி குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படியே கட் பண்ணா மிங்கியோட பாய் ஃப்ரெண்ட் 2 பேருமே ராக் கிளைம்பிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் கேட்டுட்டு இருக்கான், எனக்கு ஏன் ராக் கிளைம்பிங் ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு கேட்கவும் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஒரு டைம் அதில் கிளைம் பண்ணும் போதும் நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க அதுதானே அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அவனும் சொல்லிட்டு இருக்கான், என்ன நீ கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ ஏன் சேடா இருக்க, என்ன விஷயம் சொல்லுன்னு கேட்கவும் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கால டிபார்ட்மெண்ட்ல, அவ எனக்கு ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் கிஃப்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து தரா. என்னன்னு பார்த்தா அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைக்கிறேன், ஆஃபீஸ் சேரத்துக்கு முன்னாடி இருந்தே பிரெக்னெண்டா இருக்கான்னு நினைக்கிறேன், அதை நம்ம கிட்ட இருந்து மறைச்சி இந்த ஆஃபீஸ் சேர்ந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான், இந்த எமோஷனுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்காத, நம்ம ஆஃபீஸ்ல நம்ம கம்பெனில என்ன பாலிசியோ அந்த மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஆஃபீஸ்ல தான் காட்டுறாங்க, அவ அப்படியே போகவும் அந்த புது பொண்ணு அப்படியே மூஞ்ச மறைச்சிக்கிறா, இவ அப்படியே கிளம்புறா. அப்படியே இப்போ மிங்கி அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொன்னதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. ஆஸ் எ ஹெச்ஆரா இதை வெளி வந்ததுன்னா உனக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு இப்போ அந்த நியூ ஜானி பொண்ணை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா, நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு உனக்கு எப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, நான் வேலைக்கு சேர்ந்த பிறகுதான் தெரியும்ன்ற மாதிரி சொல்லவும் இவளும் கேட்டுட்டு இருக்கா, நான் தான் உன்னை ஹெச்ஆரா எடுத்தேன், நீ அட்லீஸ்ட் என்கிட்டயாச்சும் உண்மையா இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேட்கும். அந்த பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா, என்னோட ஹஸ்பண்டுக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், அதனால யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நான் மெட்டர்னிட்டி லீவுக்காக போய் சொல்லல, நான் போய் சொல்லி இந்த வேலை வாங்கணும்னு நினைக்கல, இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் நான் சர்வே பண்றதுக்கே அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. நீங்களும் இதை மறைச்சிருங்க, நான் லீவ் எல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கா. இவளும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே கிளம்பிடுறா. அப்படியே கட் பண்ணா ஜாயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஜூனியர் பொண்ணு ஒருத்தி பேசிட்டு இருக்கா, நீங்க என்கிட்ட கொடுத்த டேட்டா பேஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, ஆனா நீங்க என்கிட்ட கொடுத்த டேட்டா பேஸ்க்கும் நீங்க சப்மிட் பண்ண டேட்டாக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுது, யாரோ மாடிஃபை பண்ணிருப்பாங்க போல வேணும்னு சொல்லவும் இவனும் அப்படியே ரூம்ல போய் சேடா இருக்கான். என்னன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு இவனோட தீசிஸ் ஆட்டையை போட்டு பாஸ் பண்ணிருப்பான். இதை நினைச்சு இவனுக்கு அப்படியே ரொம்ப சேடா இருக்கு. இப்ப க்ளோயி ஜியாங்கி கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா, உனக்கு குட் நியூஸ் பேட் நியூஸ் ரெண்டுமே இருக்குன்னு சொல்லவும் இவனும் கேட்டுட்டு இருக்கான், என்ன ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிடுச்சான்னு சொல்லவும் அவளும் சொல்லிட்டு இருக்கா, ஆமா அப்ரூவ் ஆயிடுச்சு, அதனாலே நீ எனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அவனும் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் இருக்குன்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறான். இவளும் கேட்டுட்டு இருக்கா, என்ன யான்ஸு கூடவான்னு கேட்கவும் ஆமான்ற மாதிரி சொல்றான். சரி அதை விடு, நீ பேட் நியூஸ் சொல்லுன்னு சொல்லவும் டிங்கி நம்மளோட அப்ரோச்சுக்கு டைரக்டாவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான். சரி நான் அதை பாத்துக்கிறேன்னு சொல்லவும் இவளும் கேட்டுட்டு இருக்கா, இப்ப யான்சி ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனும் சொல்லிட்டு இருக்கான், யான்சி ஆல்ரெடி டிங்கியை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கா இன்டர்வியூக்கு, அதனால நம்ம அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யான்சுவை பாக்குறதுக்கு இது ஒரு ரீசன் அவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. யான்ஸு பார்லருக்கு தான் வந்திருக்கா. இப்போ அப்படியே பாஸ்ல தான் காட்டுறாங்க. யான்ஸு லீஃபையோட அம்மாவோட பார்லருக்கு தான் போயிருப்பா. அங்கே பேசிட்டு இருக்கா, உன்னோட அப்பா நல்லவர் தான் நினைக்கிறேன், ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் ஸ்டார்ட் ஆனதே பாய்லர் ரூம்ல தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் லீஃபையும் சொல்லிட்டு இருக்கா, என்னோட அப்பா அன்னைக்கு தூங்கிட்டாரு, பாய்லர் ரூமுக்கே போகல, அதனால அவர் இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணியிருக்க மாட்டாருன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஒரு லேடி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க லீஃபையோட அம்மா கிட்ட, என்னோட ஹஸ்பண்டுக்கு நீ ஏன் மெசேஜ் பண்ற, என்னோட ஹஸ்பண்ட் ஏன் டெய்லி இங்க வராங்கன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசி அனுப்பிடுறாங்க. இப்போ அப்படியே லீஃபை யான்ஸு கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா, என்ன நடக்குதுன்னே தெரியலன்ற மாதிரி சொல்லவும் ஆன்டி அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்ற மாதிரி யான்ஸு கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கா. என்னோட அம்மாவை பத்தி எனக்கு தெரியும், ஆல்ரெடி என்னோட அப்பா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, என்னோட அப்பாவோட போட்டோ வச்சு அவங்க அழுதுட்டு இருப்பாங்க, அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு நான் நம்புறேன்ற மாதிரி பேசியிருப்பா. இப்போ அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க.
இப்போ பார்லர் ஆண்டி கிட்ட யான்ஸ் அந்த போட்டோ காட்டி கேட்டுட்டு இருக்கா, இவரை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு. அந்த ஆண்டியும் சொல்லிட்டு இருக்காங்க, பார்த்த மாதிரியும் இருக்கு பார்க்காத மாதிரியும் இருக்குன்னு சொல்லவும் இவளும் சொல்லிட்டு இருக்கா, இவரோட போட்டோவை இங்க பேஸ்ட் பண்ணிட்டு போகுவான்னு கேட்கவும் அந்த ஆண்டி சொல்லிட்டு இருக்காங்க, பார்க்கவே வாண்டட் போஸ்ட்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க, இவங்க போட்டோ போட்டா எனக்கு பிசினஸே ஓடாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஜாங்கி சொல்லிட்டு இருக்கான், நீ அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கற, நீ என்ன ஹெல்ப் பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கான், உன்னோட முடி குவாலிட்டி பார்க்கவே லோவா இருக்கு, அப்படியே விட்ட சொட்டை எடுவேன்னு சொல்லிட்டு ட்ரிக் பண்ணி ஒரு ஹேர் கட்டை பண்ண உட்கார வச்சிடுறான். இப்ப யான்ஸும் சொல்லிட்டு இருக்கா, நல்லதோ கெட்டதோ 2 பேரும் ஒன்னாதான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹேர் கட் பண்ணிட்டு வெளியே வராங்க. பார்த்தா 2 பேருமே வியர்டா இருக்காங்க பார்க்க. இப்ப யான்ஸ் ஜியாங்கியோட போட்டோவை சீக்ரெட்டா எடுக்கிறா, ஜியாங்கி ஆன்சோட போட்டோவை சீக்ரெட்டா எடுக்கிறான். 2 பேருமே அப்படியே போட்டோ எடுக்கும், 2 பேருமே டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருமே ஒன்னா போட்டோவை தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஜியாங்கி கேட்டுட்டு இருக்கான், இந்த போட்டோவை எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போஸ்ட் பண்றாங்க. இப்போ மிங்கி அந்த புது பொண்ணு கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா, டைட்டான க்ளோத்ஸ் வியர் பண்ணாத, லூஸா வாங்கிக்க, யாருன்னா கண்டுபிடிச்சு கேட்டாங்கன்னா கம்பெனி சேர்ந்த பிறகுதான் நான் பிரெக்னென்ட் ஆனேன்னு சொல்லிடு, அப்ப கன்சீல் பண்ண மாதிரி ஆகாதுன்ற மாதிரி சொல்றா. அதுவும் இல்லாம உன் டிபார்ட்மெண்ட்ல உன்னை பத்தி விசாரிச்சேன், நீ நல்லா ஒர்க் பண்ணாதான் சொன்னாங்க, ஒரு நல்ல எம்ப்ளாயை நான் இழக்க விரும்பலன்னு சொல்லிட்டு போறா. இப்போ அந்த புது பொண்ணும் சொல்லிட்டு இருக்கா, நீங்க ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி சொல்றா. இப்போ யான்ஸ் சொல்லிட்டு இருக்கா, டிங்கியை அப்ரோச் பண்ணியே நான் டயர்ட் ஆயிடுவேன் போலன்ற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இவனும் சொல்லிட்டு இருக்கான், இதுக்கு மேல நானும் டயர்ட் ஆயிடுவேன் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்கும். இவனும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான், என்னோட கம்பெனி டிங்கியோட புக்கை காப்பிரைட்க்கு பேசிட்டு இருக்காங்க, ஆனா அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாருன்னு சொல்லவும் இதுல என்னால ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறான். இவனும் கேட்டுட்டு இருக்கான், தங்கச்சி இங்க வந்தா டிங்கிய பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் தான் சொன்னல அவர் வியர்டு பர்சன் சொல்லிட்டு, ரைட்ல பாரு அப்படின்னவும் அவன் லெஃப்ட்ல பாக்குறான். ரைட்ல பாருன்னா லெஃப்ட்ல பாக்குறிய தம்பி, ரைட்ல பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. என்னன்னு பார்த்தா டிங்கி அங்கதான் இருக்கான். இப்போ யான்ஸ் டிங்கியை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கா, என்ன அப்பப்போ ஜாபை மாத்துறீங்க போல அப்படின்ற மாதிரி கேட்கும். உன்னோட ஹேர் ஸ்டைல் மாதிரின்ற மாதிரி சொல்றான். சரி இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடவும் இவளும் சொல்லிட்டு இருக்கா, சாரி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, என்னோட ஃப்ரெண்டுக்காக தான் வந்திருக்கேன், உங்க கம்பெனில உங்க புக்கை காப்பிரைட்டு கேட்கறாங்க கேம் டிசைன் பண்றதுக்குன்ற மாதிரி சொல்லவும் அவனும் சொல்லிடுறான், இதெல்லாம் இங்க பேச முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். உள்ள போயிட்டு அந்த செஃப் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அவ்வளோ நாளா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க போல, இவனுக்கு அந்த ஃபிஷ் செய்யவே வர மாட்டேங்குது. அந்த செஃப்பும் சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு இது வரலன்னா விட்டுறாம்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான், நீங்க எனக்கு சொல்லி தரேன்னு சொன்னீங்க, நான் எனக்கு வர வரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ யான்ஸ் ஜியாங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா, நீ அவர்கிட்ட பொறுமையா பேசு, அவர் உனக்கு காப்பிரைட் கொடுப்பாருன்ற மாதிரி சொல்லவும், நான் வின் பண்ணா நீ தோத்துருவியன்ற மாதிரி சொல்றான். நீ வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவங்க ஆர்டர் பண்ண டிஷ் வந்துருது. டிங்கி தான் கொண்டு வரான். டிங்கி கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். சரி நீங்க காப்பிரைட் கொடுக்க மாட்டீங்க, உங்க புக்கை பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு ஜியாங்கி சொல்லிட்டு இருக்கா, நீங்க அதுல மல்டிவர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, அந்த மல்டிவர்ஸ்க்கெல்லாம் போயிட்டு ஒரு ஃப்ரெண்டை தானே தேட போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆமா ஒரு ஃப்ரெண்டை தான் தேட போயிருக்கேன், ஆனா காப்பிரைட்லாம் கொடுக்க முடியாது, நீங்க இதெல்லாம் பேசிட்டு எண்ட் ஆஃப் த டேல நீங்க பிசினஸ் பத்தி தானே பேச போறீங்கன்னு சொல்லவும் அவனும் சொல்லிட்டு இருக்கான், ஆமா பிசினஸ் பத்தி தான் பேச போறோம்ன்ற மாதிரி சொல்லவும், என்னோட புக்கை யாருக்கும் காப்பிரைட் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். அது என்னோட புக் என்னோட ஓன் ஸ்டைல்லே இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லிடுவோம். ஜியாங்கியும் சொல்லிட்டு இருக்கான், எல்லாமே ஓல்டா இருக்கணும்ன்றது கிடையாது, இந்த ரெஸ்டாரண்ட்டும் ஓல்டு தான், இப்ப இருக்கிற மாதிரி தீம் மாத்தலையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவனும் அப்படியே கோவமா கிளம்புறான். இப்ப யான்ஸ் ஜியாங்க கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, நீ என்ன பண்ற, அவர்கிட்ட பொறுமையா பேசுனா ஏன் இப்படி கத்திட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஜியாங்கி டிங்கியை கோவப்படுத்துற மாதிரியே பேசிட்டு இருக்கான். டிங்கியும் கோவத்துல நூடுல்ஸ் மேக் பண்ணிட்டு இருப்பான் போல, சுடதண்ணி கஸ்டமர் மேலேயே விழுந்துருது, கஸ்டமர் மேனேஜரை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மேனேஜரும் சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செய்து இந்த வேலையை விட்டு போயிடப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. டிங்கியும் கெஞ்சிட்டு இருக்கான், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கன்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்கான். அந்த மேனேஜரும் சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கு நான் சான்ஸ் கொடுப்பேன், எனக்கு யாரு கொடுப்பாங்க, தயவு செய்து நீ இந்த வேலையை விட்டு போயிடு, எவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருது, உன்னால என்னோட வேலை போயிடும் போலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே ஜியாங்கி யான்ஸ் 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவனும் சொல்லிட்டு இருக்கான், உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், உங்களால என்னோட வேலை போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப யான்ஸும் சொல்லிட்டு இருக்கா, சாரி சின்சியராகவே நான் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுக்கிறேன், உங்க வேலை போகணும்னு நான் நினைக்கவே கிடையாது, நான் ஜஸ்ட் உங்களை அப்ரோச் பண்ணலாம் தான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப யான்ஸ் சொல்லிட்டு இருக்கா, நான் சீரியஸாவே இன்னைக்கு உங்களை இன்டர்வியூக்கு அப்ரோச் பண்றதுக்காக நான் வர கிடையாது, என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனி உங்க புக்கை காப்பிரைட் கேட்டாங்க, அதுக்கு அப்ரோச் பண்றதுக்காக தான் வந்தேன், நீங்க அதுக்கு மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா நான் என்னோட இன்டர்வியூவை கைவிட்டுறேன், என்னோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. டிங்கியும் ஓகே நான் ஹெல்ப் பண்றேன், அந்த பிரைஸை அவரே சொல்லட்டும், ஆனா நீ இனிமே இன்டர்வியூக்கு என்ன அப்ரோச் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிடுறான். இவ்வளவு ஓகேன்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்ப ஜியாங்கி கேட்டுட்டு இருக்கான், என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது, இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஹை நீ டு ஆல்.